ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த மல்டிமீட்டரில் ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு, டிரான்சிஸ்டரு, டயோடு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, ஏசி டிசி கரண்ட்டை எப்படின்னு பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது. இது அவுட்புட்டு, இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஒரு சர்க்கியூட்டு, அதாவது ஒரு சார்ஜ் லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த சார்ஜ் போடுற இதில் இருக்கிறது இது சார்ஜ் லைட் இருக்கக்கூடியது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதில் ஏசி கரண்ட் இருக்கும், இதில் டிசி கரண்ட் இருக்கும். இப்போ ஏசி கரண்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்ம டைரெக்டாக கரண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, இது 220 வோல்டேஜில் இருக்கும். இது அப்படியே ஃபில்டர் பண்ணி இங்கே எடுக்கும்போது நம்ம மேலே கிடைக்குன்னா 5 வோல்டேஜ் கிடைக்கும். இதுதான். இப்போ இந்த பக்கம் இந்த ஏரியா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏசி கரண்ட்னு சொல்கிறோம், இந்த பக்கம் டிசி கரண்ட்னு சொல்கிறோம். அது பாருங்கள், இங்கே இருக்குங்களா லைன் கொடுக்குறது. இதில் நம்ம எதுவுமே கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஒன்று இருக்குது பாருங்கள், பின் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பின் இருக்கும். இது அப்படியே இப்படி உள்ளே அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் கனெக்ட் ஏசி கரண்ட் இதில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு இதை ஃபில்டர் பண்ணி இங்கே வரும்போது நமக்கு டிசி கரண்ட் ஒன்று கிடைக்கும். இது அவுட்புட்டு. இது பாருங்கள், இதில் அவுட்புட் இருக்கும். இதில் நம்ம 4 பின் இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று மெயின் இருக்கும். இது பார்த்தினாக்கா பேஸில் இருக்கும், இது நியூட்ரல் இருக்கும். ஸோ இது கரண்ட்டை நம்ம எடுத்து பாஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டில் வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஏசி கரண்ட் இருக்கும்போது ஒரே ஒயர் தான் இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் ஒரு வித்தியாசமான ஒயர் கிடையாது, ரெண்டும் ஒயிட்டில் தான் இருக்குது. ஏன்னாக்கா இது ஏசி கரண்ட் நம்ம எப்படி வேணாலும் தரலாம். ஏசி கரண்ட் தரும்போது நீ மெயின் பார்த்து பேஸ் பார்த்து தரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் அவுட்புட்டில் டிசி கரண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், லைன் பார்த்து தான் கொடுக்கணும். அது எது லைனில் இருக்குது, எது நியூட்ரல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எல்லுன்னு போட்டிருப்பாங்க, என்னு போட்டிருப்பாங்க. எல் அப்படின்னாவே லைன்னு அர்த்தம், என்னன்னாவே அது நியூட்ரல்னு அர்த்தம். எப்பயுமே ரெட்டுனாவே கண்டிப்பாக உங்களுக்கு பேஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு நியூட்ரல் இருக்குதுன்னு அர்த்தம். இதை வச்சு தான் கலக்கணும். ஆனால் இந்த பக்கம் ஏசியுடைய கரண்ட் நீங்கள் பாருங்கள், அது மாதிரி கொடுத்துக்க மாட்டாங்க. இதிலிருந்து தெரிஞ்சிக்கலாம். இது எல்லுன்னு பாருங்கள், லைன் இருக்குது, இது பேஸ்ன்னு இருக்குது. ஆனால் எப்படி வேணால் கரண்ட் கொடுத்தா கூட அப்படி தான் கன்வெர்ட் ஆகி வரும் அது. ஸோ இதுதான் இது. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த மல்டிமீட்டர் வச்சு நமக்கு செக் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு 220 வோல்டேஜ் நமக்கு என்ன வரணும் அப்படின்னாக்கா, ஒரு 5 வோல்டேஜ் கிடைக்கணும், அல்லது 12 வோல்டேஜ் கிடைக்கணும். அப்படிங்கும்போது இதை கால்குலேட் பண்ணி தான் அது போட்டிருப்பாங்க. ரெசிஸ்டர் எவ்வளோ போடணும், இது மாதிரி ரெசிஸ்டர் எவ்வளோ போடணும், இது ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இதெல்லாம் எப்படி போடணும். அப்புறம் இங்கே கெப்பாசிட்டர் எப்படி போடணும், இது மாதிரி கெப்பாசிட்டர்லாம் போட்டு இங்கே அவுட்புட்டை வெளியெடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கரண்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு எல்இடி லைட் சார்ஜ் லைட் கொடுத்துருப்பாங்க. இதில் இல்லை, ஏன்னா லைட்டு எல்இடி லைட்டில் இருக்குது. சார்ஜ் லைட் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி லைட்னு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ சார்ஜ் ஆகுதா இல்லைன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இது மாதிரியே இந்த சைடில் பாருங்கள் லைட் இருக்கும் பாருங்கள், எல்இடி லைட் இருக்கு இல்லைங்களா, இந்த லைட் இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இது மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அதாவது நான் சில பொருள்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்கள்கிட்ட நீ தான் காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், இந்த பொருளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த பொருளை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ கரண்ட் நமக்கு எப்படி வரும், கரண்ட்னால் இந்த கெப்பாசிட்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது கெப்பாசிட்டர் பாருங்கள், கெப்பாசிட்டர் இது. இந்த கெப்பாசிட்டருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எழும்பும். இதுவும் கரண்ட்டை சேமிக்கும். இது பாருங்கள், இது சேமித்து தான் கொடுக்கும். அதே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த கெப்பாசிட்டரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, போர்ஷன் நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்றைக்குமே லைன் நீட்டமாக இருக்கும். இது நெகட்டிவ் சின்னதாக இருக்கும். இதில் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா, இங்கே நெகட்டிவ் சைடில் பாருங்கள், இது மாதிரி லைன் இருக்கும், மீதெல்லாம் இது பாசிட்டிவ் சைடு இருக்கும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு போர்டில். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெண்டுமே பேட்டரி மாதிரி தான். அதாவது கெப்பாசிட்டியும் ஒரு பேட்டரி மாதிரி தான். இந்த மாதிரி பேட்டரியும் பேட்டரி மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்கா, இது வேறு இது வேறு. அதாவது பேட்டரிங்கிறது ஸ்டோர் பண்ணி நமக்கு கரண்ட் அப்படி கொடுக்கும். இதுவும் ஸ்டோர் பண்ணும். ஆனால் இதில் கொஞ்சம் டைம் நம்ம வச்சுக்கலாம். இது டைமை நம்ம எடுத்துக்கும். ஆனால் இதில் டைம் எடுத்துக்காது. சும்மா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், டக்குன்னு இது ஆஃப் ஆயிரும். ஆனால் இதில் இருக்கிறது அப்படி கிடையாது. கரண்ட் தொடர்ந்து உனக்கு கிடைக்கும். இது உனக்கு பேட்டரி, இதுவும் பேட்டரி தான், பேட்டரி மாதிரி இது. இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னாக்கா, அடுத்து இங்கே டயோடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் டயோடு, எல்லாமே உனக்கு டயோடு தான். அது டிஃப்ரெண்ட் டைப்பான டயோடு இருக்குது.
இந்த டயோடை நம்ம பார்க்குறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த டயோடில் வந்து சிம்பிள் இருக்குது பாருங்கள், டயோடு சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள். இது மாதிரி சிம்பிள் கொடுத்தாவே என்ன அர்த்தம்னாக்கா இது மாதிரி சிம்பிள் இங்கே இருக்கிற சிம்பிள் இருக்குல்லையே, இந்த சிம்பிள் கொடுத்தாவே டயோடு பார்க்குறது தான் அது. அப்போ டயோடில் வச்சுக்கிட்டு என்ன சொன்னாக்கா இதில் பார்த்திங்க எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே இந்த மல்டிமீட்டர்னு கண்டினியூட்டி மோடு தான். இந்த இது மாதிரி பின்னு தான் ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள் இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த உடைய டயோட்னா என்ன, இது எதுக்கு உதவுது அப்படின்னாக்கா ஒன் வே டிராஃபிக் மாதிரி. ஒன் வே டிராஃபிக்னாக்கா ஏதாவது ஒரு சைடில் மட்டும் தான் கரண்ட் போக முடியும், ஆப்போசிட்டில் போக முடியாது, அப்போ பிளாக் பண்ணிடுறது. அதனால் ஒரு சைடில் மட்டும் கரண்ட் எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இது மாதிரி கோடு போட்டிருந்தாவே இது நெகட்டிவ் நடக்கும். இந்த கோடு போடாமல் இருக்குதுங்களா, இந்த பிளாக்காக இருக்குதுங்களா, இது வந்து பாசிட்டிவ். இந்த கோடு போட்ட இடம் நெகட்டிவ், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கோடு போடாத பிளேஸ் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பின் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பாசிட்டிவ் பின் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நெகட்டிவ் பின் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் பின் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் கட்டினா உங்களுக்கு அதில் மெஷர்மெண்ட் காமிக்குங்களா 58 ஓம் இல்லையா. இது மாதிரி பார்க்குறோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அளவு பார்க்கலாம். அதான் டயோட் சிம்பிள் இங்கே இருக்குது. நம்ம எங்கே பார்த்துட்டு பாருங்கள், சிம்பிள் பார்த்தா டயோட் சிம்பிள் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த சிம்பிள் வந்து டயோட் சிம்பிள். ஸோ அந்த டயோட் சிம்பிள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இது மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்படி வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுக்கிறேன் இல்லையா, இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கரண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜில் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா. சரி, இது நான் ஆப்போசிட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இது ஆப்போசிட்டில் வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்துட்டோம்னாக்கா என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டாக்கா இங்கே வரணும். கரண்ட் இதில் பாஸ் ஆகாது, இதில் கரண்ட் இதில் போகாது. எவ்வளோ வோல்டேஜ்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது 56 அளவுக்கு நம்ம பார்த்ததை. இப்போ அதில் கரண்ட்டு நமக்கு பாஸ் ஆகாது. இப்போ இது எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டோம், இந்த பக்கம் பாசிட்டிவ் கொடுக்குறோம். பாசிட்டிவ் கொடுத்தா என்ன வருது அப்படின்னாக்கா ஒரு 61 அவ்வளோதான் வருது. இதுதான் ஒரு 61 ஆம்பியர் மட்டும்தான் அதில் வருது. ஸோ இதில் இதை கட்டலாம். அப்போ இதோட இது பவர் கொஞ்சம் கம்மின்னு அப்போ எடுத்துக்கணும் வச்சுக்கோம். அந்தளவுக்கு இது வந்து ஒன் வே டிராஃபிக்கில் எடுத்துக்கும் இல்லையா. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டயோடுலாம் இருக்கும். நிறையா டயோடுலாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். இது பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் டயோடு தான். இது பாருங்களா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் டயோடு தான். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா ரெசிஸ்டர். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டர் வந்து நிறையா இருக்குது. இது தனியாக கூட உங்களுக்கு வீடியோ போடலாம். இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய கலரில் இருக்குது நம்மக்கிட்ட ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கலர்லாம் வந்து ரெசிஸ்டர் நிறைய கலரில் இருக்குது. இது மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன்னாக்கா நம்ம கலர் வச்சு நம்ம சொல்லுவோம். எப்படின்னாக்கா ரெசிஸ்டரை பொறுத்தளவுக்கு பிபி ராய் கிரேட் பிரிட்டன் குட் ஒய்ஃப்னு இருக்கும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஓம் கண்டுபிடிக்கணும்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த ஏரியாவை பார்க்கறது புறமே நம்ம ஓம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணுனாக்கா இந்த பக்கம் நம்ம திருப்பிக்கணும். இப்படி திருப்பிக்கிட்டு இது ஒவ்வொரு இது நமக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து கோடு இருக்கும் பாருங்கள், அந்த ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு இது அளவு குறிக்கக்கூடியது. இப்போ சில வந்து 3 கோடு இருக்கும், சில வந்து 4 இருக்கும், சில 5 இருக்கும், 6 இது மாதிரி கூட அளவு இருக்கும். இதை தனி ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இது அளவு மட்டும் பார்த்துங்க, இதில் கொடுக்குற அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அடுத்த வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். இது எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், ப்ளஸ் மைனஸ்னு எந்த பக்கம் வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி அளவு கட்டுதா பாருங்கள். இல்லை அப்படின்னாக்கா அளவு நீங்கள் குறைச்சி பாருங்கள், அது இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ 20 KL வச்சுருக்கேன். 20 KL வச்சுருக்கேன், உங்களுக்கு இது வரல. ஸோ அதுக்கடுத்து வந்து 200 KL வச்சுருக்கேன். அதில் வச்சுருந்தா உங்களுக்கு அளவு வருது பாருங்கள். அப்போ 140 ஓம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 140 ஓம்ஸ் அதான் 140. இது ஆட்டும் போது அப்படி கூட வச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோம். இது 140 39 ஓம்ஸ் இதை காட்டுங்களா. இது மாதிரி அளவுகள் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதை விட்டுருங்க, அடுத்து 100 நம்ம அளவு எடுத்துக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடிய அளவு எடுத்துக்கணும். ஒரு சைடில் வந்து ஒரு ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்குவோம், இன்னொன்று கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதன் அளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து 9.2 சம்திங் வருது, 9 பாயிண்ட் சம்திங்னு வருது. அப்போ அளவு வருது. இப்போ என்ன பண்ணுறதுனாக்கா இது வந்து இந்த ரெசிஸ்டர் அளவு குறைச்சிக்கணும். இப்படி குறைச்சிக்கிட்டு நீங்கள் பாருங்கள் அப்போ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் 9.8 ஓம் வருதுங்களா. ஸோ இது 9.8 அளவு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இங்கே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது அதே மாதிரி ஒரு அளவு பிடிச்சிக்குங்க. அளவு பிடிச்சிக்கிட்டு அடுத்து ஒரு மெஷர்மெண்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மெஷர்மெண்ட் கண்டுபிடிங்க. 4.6 சம்திங் அப்படின்னு வருதுங்களா. அப்போ 4 ஓம் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ணணுனாக்கா இதுக்குள்ளே அளவுகள் நம்ம வந்து நவுத்திட்டே இருக்கணும். நவுத்திட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இன்னும் அளவுகள் நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
அடுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாரும் இப்போ டிரான்சிஸ்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே டிரான்சிஸ்டர் இருக்குது. அந்த டிரான்சிஸ்டர் வச்சுட்டு என்ன பண்ணலாம், நம்ம இதனுடைய அளவுகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னாக்க ஒரு டிரான்சிஸ்டரை எடுத்துக்கலாம். இதெல்லாம் டிரான்சிஸ்டர் 3 பின் இருக்குதுங்களா. இது வந்து பேஸு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது பிஎன்பியா என்பிஎன்னா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுவும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒன்று கண்டிப்பாக நான் போடுறேன். இது மாதிரி 3 பின் இருக்கும். இது மாதிரி 3 பின் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் இருக்கும். இதில் பிஎன்பி எது, இது என்பிஎன்னு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இங்கே நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே பிஎன்பின்னு இருக்குது, இங்கே வந்து என்பிஎன் இருக்குது, இங்கே பிஎன்பின்னு இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த 3 பின்னு இதுக்குள்ளே நம்ம சொருகணும். அதில் பாருங்கள் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேஸு, இந்த சென்டரில் இருக்கிறது எப்பயும் பேஸு, இது எமிட்டு, இது வந்து கலெக்டர், இது வந்து இல்லாட்டா கலெக்டரு, இது வந்து கலெக்டர், இது பேஸு, இது வந்து எமிட் அப்படின்னு இருக்கும். இதில் என்னன்னாக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் கொடுத்துடணும். இது பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ், நடுவில் வந்து நெகட்டிவ். இங்கே பாசிட்டிவ் இருக்கும், இதில் பாசிட்டிவ் இருக்கும், நடுவில் நெகட்டிவ் இருக்கும். இது வந்து பாசிட்டிவாக இருந்தால், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா இது ஒரு டிரான்சிஸ்டர். இப்போ இன்னொரு டிரான்சிஸ்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதில் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இதே மாதிரி 3 லைன் தான் இருக்கும். இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், நடுவில் வந்து பாசிட்டிவ் இருக்கும். இது மாதிரி இருக்கும். அதான் பிஎன்பி என்பிஎன் அப்படின்னு சொல்கிறது. புரியல. இது நடுவில் வந்து பேஸ் இருக்கும். அப்போ ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. அங்கே பேஸில் வந்து கரண்ட்டை வந்து இதில் கசிஞ்சு வெளியே வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எமிட்டர் வெளியே விட்டுருவார், கரண்ட்டை வந்து எடுக்கலாம். அப்போ கரண்ட்டை வந்து நம்ம கலெக்டர் கொடுத்து எமிட்டரில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து இது இருக்குது. ஸோ இதுதான். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மல்டிமீட்டரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி இது மாதிரி ஒரு சர்க்யூட் எப்படி போடுறது. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், நமக்கு எந்த சர்க்யூட் இருந்தாலும் அந்த சர்க்யூட்டில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், எவ்வளோ வோல்டேஜ் வரணும், இதில் நமக்கு பேஸில் எவ்வளோ தரணும், பேட்டரிக்கு எவ்வளோ கொடுக்கணும். பாருங்கள் பேட்டரி, இதில் பேட்டரி பி ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே பி நெகட்டிவ்னு இருக்குது. அதில் பேட்டரியில் எவ்வளோ கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்க நம்மக்கிட்ட பேட்டரி இருக்குது. இது மாதிரி பேட்டரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. இது மாதிரி இந்த நெகட்டிவில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த போர்டில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாசிட்டிவ் எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டுங்க. எப்படி ஒரு இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் கம்ப்யூட்டர் ஒட்டிட்டு இப்போ இங்கே பாசிட்டிவ் ப்ளஸ்ன்னு இருக்கா. இப்போ இதில் பாருங்கள், இதில் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இந்த ஒயர் கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் ஒயரை கொண்டு வந்து இதில் கனெக்ட். அதான் பேட்டரி பாசிட்டிவ், பேட்டரி நெகட்டிவ்னு இருக்கும். இப்போ இதை கால்குலேட் பண்ணிக்கிட்டு நமக்கு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது சார்ஜ் வரைக்கும் நமக்கு எவ்வளோ அவுட்புட் வெளியே இருக்குன்னு எடுத்துக்கலாம். கரண்ட்டு நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் எல்லா சர்க்யூட்டுக்குமே எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து அப்போ மெஷர்மெண்ட் பண்ணி தான் போடணும். அதுக்கு இந்த மல்டிமீட்டர் ரொம்ப முக்கியம். இது மாதிரி நமக்கு எவ்வளோ கரண்ட் வெளியே வரணும், எவ்வளோ வரணும் அப்படின்னு சர்க்யூட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் ஒரு கால்குலேஷன் இருக்கும். 220 வோல்டேஜை நம்ம எவ்வளோ 5 வோல்டேஜ் எடுக்கிறது, 9 வோல்டேஜ் எடுக்கிறது, 12 வோல்டேஜ் எடுக்கிறது, இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே 24 வோல்டேஜ் எடுக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே. அதுக்கு ஏற்றாப்புல கெப்பாசிட்டர் டிரான்சிஸ்டர் எல்லாமே இதெல்லாம் மாட்டி அதில் போடுவாங்க. ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, இங்கே எல்இடி லைட் ஒன்று போட்டிருப்பாங்க. லைட் வந்து எரியும் இல்லைங்களா. இது உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.